இது வந்து செஞ்சு வச்ச சிலையாச்சே, இது எப்படி நமக்கு தேவையான நன்மையெல்லாம் நல்லதெல்லாம் குடுக்கும்னு நம்ம அம்மாவும், அப்பாவும் போய் நிக்கிறாங்களேன்ட்டு, நான் போய் கூட நிக்கும்போது எனக்கு அதுல ஒரு பெருசா ஈடுபாடே இருக்காது. எதுதான் அப்போ உண்மையான கடவுள்ன்னு சொல்லி தேடும்போது, ஆ எந்தெந்த கோயிலுக்கோ கூட்டிட்டு போவாங்க. என்னென்னமோ மொட்டை அடிக்கணுன்னுவாங்க, அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுலயுமே எனக்கு வந்து ஒரு நாட்டமே இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம அவங்க கூட போய் சும்மாவே போய் நிப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம், எது கடவுள் அப்படி உண்மையான கடவுளா இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். அப்படின்னு தேட ஆரம்பிக்கும்போது, சிலை வழிபாடுல சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லாம போகும்போது, இயேசுவ பத்தி ஒரு நண்பர் மூலியமா எனக்கு தெரிஞ்சது. அவர பத்தி தேடும்போது, அங்கேயும் சர்ச்சுக்கு போனா, அங்கேயும் மாதாவோட சிலை வச்சு வழிபடுறாங்க, இயேசுவ சிலை வச்சு வழிபடுறாங்க. அப்படின்னு சொல்லி போகும்போது, எனக்கு அதுலயும் என்னடா இதுவும் நம்ம எது வேணான்ட்டு வந்தோமோ, இங்கேயும் அதே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பியும் ஒரு இதே மாதிரி ஒரு தேடுதல் தொடர்ந்துட்டே இருக்கு என்கிட்ட. இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறதுக்கு இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா, சந்தோஷமா, இது ஓகே, நம்ம தேடினது இதுதான், நமக்கு வேண்டியது இதுதான் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஒரு சூரத்துல் இக்லாஸ் தான் எனக்கு கொடுத்தது. அந்த ஒரு சூறாவுக்கு அப்புறம் தான் அதை தமிழ்ல படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஓகே, நம்ம தேடி வந்தது இதுதான்.